18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது அடுத்தவருக்காக அழைத்தவனுக்கு ஒரு கீழ்ப்படிதல், அடுத்தவருடைய வாழ்வு, அடுத்தவருக்காக பிறப்பிலே நின்ற ஒரு தெய்வமன். சோதோம் குமோரா பட்டணங்களினுடைய பாவம் மிகவும் கொடிதாக இருந்தது. அந்த பட்டணங்களை நான் அழிக்கப் போகிறேன். பாவத்தின் கொடூரம், பாவத்தின் மிகுதி, தேவ கோபாக்கினை. இந்த கோபாக்கினையினுடைய விளைவு அழிக்கப் போகிறேன். இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அடுத்தவரை குறித்து, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து பிறப்பிலே நின்ற தெய்வ மனிதன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், சும்மா சொல்லல, என் சிநேகிதனான ஆபிரகாம். கெஞ்சுறான், பறித்து பேசுகிறான். யாரும் சோதோம் குமோரா பட்டணங்களில் உள்ளடக்கம், தன்னுடைய சகோதரனும் உள்ளடக்கம். லோத்து கெஞ்சிற ஆண்டவருடைய சமூகத்தில் அழைப்பு, அடுத்தவர் அழிக்க போறேன். சோதோம் குமோரா பட்டணங்களின் பாவம் கொடியாயிருக்கிறவர்களால நான் அழிக்க போகிறேன். என்னையா ஆண்டுடைய சமூகத்தில் முன்னால் நின்று கெஞ்சுகிற ஒரு தேவனுடைய மனுஷன், பறித்து பேசுகிற ஒரு தேவனுடைய மனுஷன். பறித்து பேசி ஜெயிக்கிறான். 5 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா, நீங்க அந்த தேசத்தை அனுப்பியோ, நீதிமன்றங்கள் 5 பேர் 10 பேர். கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் என்ன சொல்றது தெரியுமா? பிறப்பிலே இருக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரை காணவில்லை என்பது அவருடைய பிறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணவில்லை. யோசித்து பாருங்க. பிறப்பிலே அடுத்தவரை குறித்து கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், அழைத்தவருக்கு கீழ்ப்படிதல், அழிக்கப்பட இருக்கிற ஜனங்களை குறித்து பிறப்பிலே தேவனுக்கு முன்பாக நின்ற ஒரு தேவ மனுஷன். ஆண்டவரினால் கற்ற என் சிநேகிதனான ஆபிரகாம்.